இதெல்லாம் முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அது சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்வும் இப்போ குறிப்பிட வேண்டாம். ஸோ ஹைலைட்டான விஷயங்கள் என்னன்னா, முதல் முறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியா சொல்கிறாங்க. தல்பியா சாதாரண மேட்ரு கிடையாது. தல்பியா சொல்கிறது சாதாரண மேட்ரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நான் வந்துட்டேன், நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன், லா ஷரீக லக லப்பைக், உனக்கு எந்த இணையும் கிடையாது, இன்னைக்கு வானத்திலையும் கிடையாது பூமியிலும் கிடையாது. இதை சொல்கிறதுக்கு அருகதை நமக்கு இருக்கா? பூமியில் அல்லாவுக்கு இணை இல்லையா? அவன் சேர்த்த மாட்டேங்கிறான் அல்லாவை. அல்லாவுக்கு ஒரு சைடில் ஒரு பொசிஷன் கூட இப்போ கிடையாது. அல்லாவை வெளியே தள்ளி வச்சுருக்கான். பார்லிமெண்ட்டில் அல்லா இருக்கானா? உங்கள் புத்தகத்தில் என்ன இருக்குன்னு யாராவது கேட்குறானா நம்மகிட்ட? உட்காரு, ஓரமாக போய் உட்காரு, பூச்சே விடக்கூடாது. பள்ளியாசலில் போய் உட்காரு, ஏத்திகாஃப் பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ. எந்த விஷயத்துலையும் உனக்கும் அதிகாரம் கிடையாது, உங்கள் அல்லாவுக்கும் அதிகாரம் கிடையாதுங்கிறான். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல் ஹம்த, எல்லா புகழும், வல் நியாமத்த, அனைத்து நியாமத்துகளும், லக்கவல் முல்க், எல்லா ஆட்சியும், எல்லா ஆட்சியும், லா ஷரீக லக, எதுலையுமே எவனுக்கும் பங்கு கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். இதுதான் தல்பியா. அதை பார்த்து வெள்ளைக்காரன் கிண்டல் பண்ணுறான். அதை சொன்னல, ஒரு வெள்ளைக்காரன் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்காமலே உள்ளே போயிட்டான் ஹஜ்ஜுக்கு. அது ஃபேக் ஐடி கொடுத்து போயிட்டான். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் சீண்டி இருக்கிறான். என்ன தல்வியா சொல்கிறீங்க, காமெடியாக இருக்குது, என்ன சொல்கிறீங்க, புரிஞ்சுதான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறான். இன்னல் ஹம்த அந்த லக்கவல் முல்கா, என்னது ஆட்சியில் அல்லாவை தவிர வேற எவனும் கூட்டு இல்லையா? எங்கடா இருக்கு அல்லாவுடைய ஆட்சி கேட்குறான். இப்படியே கேட்டுருக்கிறான். ஒரு தேவபந்த ஆலிம் அவர், எங்கடா இருக்கு அல்லாவுடைய ஆட்சியை? ஏன்னா கூட்டு சேர்த்த மாட்டேன் ஆட்சி இல்லைங்கிறான். அப்புறம் என்ன? அதாவது எப்படி இருக்குதுன்னா, இந்த பாயில் நான் உன்னை சேர்த்திக்க மாட்டேங்கிறான். இந்த பாயே இல்லை, நீ என்னத்தை சேர்த்துறது? இருந்தால் தானே நீ கூட்டு சேர்த்துறதை பற்றி பேசணும். இங்கே அல்லா ரசூல் என்ன சொல்கிறாங்க, கூட்டே கிடையாதுங்கிறாங்க, இவன் ஆட்சியே கிடையாதுங்கிறான். நமக்கு அது ஒன்றுமே தெரியல, சுற்றிட்டு இருக்கிறோம். போய் சங்கு சக்கர மாட்டோம், காபத்துள்ள தவாஃப் ஒன்றும் வேஸ்ட்டு. நம்ம சுற்றுனா எல்லா இடத்துல ஒரு மதிப்பே. ஏன் துவாக்கள் ஏற்கப்படுறதில்ல? காபத்துள்ளால் போய் நம்ம துவா செய்கிறோம்ல, இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தை கொடுத்துட்டானா? நீ என்ன சாதிச்சுட்டு இங்கே வந்த? ரசூல்லா போனாங்களா? எல்லாம் முன்னாடி நிற்கிறது ஒரு தகுதி வேணும். ஒரு வாரம் கேப்பில் தானே போகிறாங்க. மக்காலேருந்து மதீனாவுக்கு போகும்போது மக்கா வெற்றி முடிஞ்சு வெறும் ஒரு வாரம் இருந்திருந்தாங்கன்னா ஹஜ்ஜு செஞ்சு நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு ஹஜ்ஜு செஞ்சால் எவ்வளோ நன்மை தெரியுமா? அன்று பிறந்த பாலகன். இது ரசூலுக்கு தெரியாதா? போனதுக்கப்புறம் அடுத்தது இது எல்லாமே பாருங்க தௌஹீதாக இருக்கும். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் எல்லாமே தௌஹீதாக இருக்கும். அடுத்தது அந்த இடத்துல ரசூல் ஒரு துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வை அதாவது மகாம் இப்ராஹிம்கிட்ட துவா செய்கிறாங்க. எல்லாமே அது பாருங்க, செய்கிற ஆளும் தௌஹீது. ஏற்கனவே அங்கே இருக்க ஆள் யாரு? இப்ராஹிம் நபி. அவருடைய அவர் தௌஹீதுக்கு ஐக்கானு. அது தௌஹீதுடைய சின்னம். அது நமக்கு பக்கா முஸ்ரிக்குகள் நாம, பக்கா காஃபிர்கள் நாம போய் அதை சுற்றிட்டு இருக்கிறோம். அது ரசூல் அங்கே போய் துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆட்சியும் அதிகாரமும் அவனுக்கே உரியது. இந்த துவா காபத்துல்லாக்கு போனால், ஹஜ்ஜுக்கு போனால் துவாக்கல்ல ஒரு துவா, ஆட்சியும் அதிகாரமும் அவனுக்கே, அனைத்து புகழும் அவனுக்கே. எங்கே இருக்குது ஆட்சி அதிகாரம்? எங்கே அவனுக்கு புகழ் இருக்கு? அவனே அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். பெட்ரோல் மேலே அல்லாவுக்கு ஆற்றல் இருக்கா? கரன்சி மேலே இன்னைக்கு அல்லாவுக்கு ஆற்றல் இருக்கா? உலகத்துடைய பொருளாதாரத்தை இயக்கிறதுல அல்லாவுக்கு ஆற்றல் இருக்கா? இல்லை. அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. இது சொல்லிட்டு இந்த துவா ரசூலா சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, அவனே தனது வாக்குறுதியை பூர்த்தியாக்கினான், அவனே தனது அடிமையை உண்மைப்படுத்தினான். அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் செஞ்சேன்னு அந்த இடத்துல பாரு, ரசூல்னு கூட சொல்லலை, அடிமைங்கிறாங்க ரசூல்லா. தன்னடக்கம் பாரு ரசூல்லாவுக்கு. அந்த இடத்துல தன்னுடைய நபியை உண்மையாக்கினான்னு கூட சொல்லியிருக்கலாம்ல, அந்த இடத்துல அதை சொல்லலை, வெறும் அடிமைங்கிறாங்க. அவனே தன்னுடைய அடிமையை உண்மைப்படுத்தினான், அவனே தனியாக அனைத்து படைகளையும் தோற்கடித்தான். இவர் எதுவுமே செய்யலையாம், எதுவுமே நான் செய்யல, அல்லாஹ்வே தோற்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்றாங்க.